நம்மளை சுத்தி இருக்கிற எவனை பார்த்தாலும் நம்மளை விட கெத்தா செம்மையா சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா வாழ்ற மாதிரியே தோணுது இல்ல. நாம ஏன் எப்பவுமே மற்றவங்களோட லைஃபை நம்மளதை விட அதிகமா ரேட் பண்றோம்? நம்ம லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப குறைவாகவும் நமக்கே நம்மள சில டைம் பிடிக்காமலும் போகுது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. பக்கல் அப் மக்களே, இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். இந்த உலகத்துல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாருக்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, ஒய்ஃப், குழந்தைங்க, லவ்வர், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாரை வேணா சொல்லுவோமே தவிர எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எவனா சொல்லியிருக்கானா? அப்ப ஏன் நமக்கே நம்ம மேல ஒரு நல்ல ஒப்பீனியன், நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளுடைய டார்க்கஸ்ட் சைடு, கேவலமான தாட்ஸ், இருட்டடிப்பு செய்யப்பட்ட மகா மட்டமான செயல்கள், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சும் அது கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே ஆள்னா அது நம்ம மட்டும்தான். இதனாலதான் நீங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அடிக்கடி நம்மளை பார்த்தே நமக்கு தோணுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த கதையை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். தெரிஞ்சுக்காதவங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க. நீங்க தனியா ஒரு உலகத்துல இருக்கீங்க, ஆனா நீங்க 3 அடி தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹைட்டு கம்மியா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. ஆனா அதே 3 அடியோட நீங்க இந்த உலகத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம மட்டும்தான் இப்படி தப்பா பிறந்துட்டோம் போல, ஹைட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை அண்ட் உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்காம போகும். ஹைட்டு ஒண்ணுதான், ஆனா நமக்கே நம்மளை இந்த இடத்துல பிடிக்காம போனதுக்கு காரணம் மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. இப்படி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது, சொசைட்டியை பார்த்து நம்ம லைஃபுக்கே நம்ம ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு அதை நம்ம மீட் பண்ண முடியாததுனால நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்றது. இந்த காரணங்களாலதான் நம்மளுக்கே நம்ம மேல ஒரு ஹை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஆனா டாப் லெவல்ல இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே எப்படி ஒரு ஹையான செல்ஃப் அஷூர்னஸோடையும் ஹையான செல்ஃப் ஒர்த்தோடையும் இருக்காங்க? நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியலன்னா நமக்குலாம் தெரியாத ஒரு சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? நாம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நாம ஒர்த்துல நினைக்கிறோம்ல. உங்களுக்கு ஒரு ஹார்ஷ் ட்ரூத் சொல்றேன், we actually don't know others. ஒருத்தவங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்க, அவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா, அவங்க வந்த டைம் லைன் என்ன, அவங்க பண்ண விஷயம் எப்படி கிளிக் ஆச்சு, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. அதாவது ஒரு ஸ்டோரியோட 360 டிகிரி இன் அண்ட் அவுட் நமக்கு தெரியாது. ஆனா மற்றவங்களோட ஆக்ஷன்ஸை வச்சு மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். நமக்கு ரொம்ப தூரமா ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவங்க பண்ற சின்ன சின்ன செயல்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை வச்சு மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நம்ம வருவோம். ஆனா நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிறவங்க அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் நம்ம கிட்ட காட்டுவாங்க. அதனாலதான் நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புளும், செலிபிரிட்டிஸும், இல்ல ஒரு அத்லெட்ஸ், இப்படி நம்ம ஃபாலோ பண்ற, அட்மையர் பண்ற எல்லாருமே நம்ம கண்ணுக்கு பிக்சர் பெர்ஃபெக்டா தெரியுறாங்க. இப்படி தூரமா இருக்கிற செலிபிரிட்டிஸே நம்ம கண்ணுக்கு பிக்சர் பெர்ஃபெக்டா தெரியுறாங்க. ஆனா நாம ஏன் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டோம்னா அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அவங்களோட டார்க் சைடு என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். அவங்களோட ஆக்ஷன்ஸை வச்சு மட்டுமே ஜட்ஜ் பண்ற நாம நம்மளோட தாட்ஸையும் சேர்த்து வச்சுதான் நம்மளை ஜட்ஜ் பண்றோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், we judge ourselves through our thoughts, we judge others through their actions. அப்போ இதை மாத்தி உங்களுக்கே உங்களை பத்தி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரணும் அப்படின்னா நீங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக வச்சிருக்கிற பெராமீட்டரையே உங்களையும் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் நீங்க யாரு அப்படிங்கறத உங்களுக்கும் சொல்லும், மற்றவங்களுக்கும் சொல்லும். நீங்க அப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாம மற்றவங்களோட ஸ்டோரி தெரியாம அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி நீங்க லோவாகவும் டவுனாகவும் ஃபீல் பண்றதுக்கு பதிலா உங்களோடய நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷனோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமா இன்னைக்கு நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, இப்படின்னு உங்களோட மட்டுமே நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறப்போ நீங்க கண்டிப்பா க்ரோவும் ஆவீங்க and you will get to a point where you will be start loving yourself. கோச்சடையான்ல மாற்றம்னு ஒரு சாங் வரும். அதுல ஒரு லைன் வரும்ல, நீ என்பது யார், உடலா, உயிரா அல்லது பெயரா, மூன்றும் இல்லை செயல் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். டேவிட் காகின்ஸ் அவர் டெய்லி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, எவ்வளவு கஷ்டமான டஃப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாரு, எத்தனை கிலோமீட்டர் ஓடுறாரு, எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்றாரு, இப்படின்னு எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிருப்பாராம். அவரால் என்னைக்கு எந்திரிச்சு ஓடவே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு அந்த நோட் எடுத்து படிச்சு பார்ப்பாராம். படிச்சு பாக்குறப்போ நம்ம எவ்வளவு கெத்தான ஆளு, நம்ம எவ்வளவு கெத்தான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், அப்போ நம்மளால இந்த டயர்ட்னஸான ஒரு மைண்ட் செட்ல இருந்தும் எந்திரிச்சு ஓட முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை அவரோட ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்து அவர் கொண்டு வருவாராம். இந்த மாதிரி நாம டெய்லி லைஃப்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்றோம், நம்மளோட ஸ்டாக்ல என்ன இருக்கு, நம்மளோட ட்ராக் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளே நமக்கு பிடிக்கிறது, நம்ம மேலேயே நமக்கு மரியாதை வர்றது, இது எல்லாமே நடக்கும்.
Your actions defines and determines your self-esteem, self-worth and self-confidence. உங்களுடைய செயல்கள் தான் உங்களை உங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கும் உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை வர்றதுக்குமான ஒரே வழி. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹேபிட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இதை தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. நம்ம சேனலுடைய நீஷே நோக்கம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இந்த சேனலை பற்றின ஃபீட்பேக், நான் பேசுகிற விஷயங்கள் இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படி எந்த விஷயங்களா இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கு உங்களோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.